கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்றேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 81 அதிகாரம் 10வது வசனம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நம்ம வாயை விரிவாய் திறக்கும் பொழுது அவர் எப்படி செய்வாரோ அதை நிரப்புவார் அப்படின்ட்டு சொல்றாரு. யாருக்கு அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1996 வந்து மிகவும் என்ன அப்படின்னு சொன்னா சவுத் சைடு அப்படி திருநெல்வேலி நாகூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பயிரிடுவாங்க. அவங்க என்ன மழையை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் மழை வரல, ரொம்ப பஞ்சம். அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அன்றாட வாழ்க்கைக்குன்னு இல்லை, தண்ணி இல்லை. அங்கேருந்த ஒரு விடுதி, பள்ளி அல்லது விடுதி அல்லது அங்கே இருக்கிற சபை, அங்கே எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஒன்றும் அவங்களுக்கு நடக்கலை. தண்ணி பிரச்சனைனால ஒன்றுமே அவங்களால செய்ய முடியல. அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னால், என்ன சொன்னால் ஆறுலாம் தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. அவங்களுக்கு ஒரே வழி என்னதுன்னா தெய்வ வழி மாத்திரம்தான். அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் முழுவதும் ஜெபித்தாங்க, முழுவதும் ஜெபித்தாங்க. அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற பதில் வரல. ஆனாலும் கூட அவங்க தொடர்ந்து சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபித்தாங்க. அவங்க தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு லைட்டா என்ன செஞ்சா மழை வந்துச்சா. நம்ப மாட்டீங்க, ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டு அவர் என்ன சொன்னாரு, விரிவாய் திற அப்படின்னு சொன்னார்ல, அதே போல விரிவாய் திறந்திருந்தாங்க. அவர் நிரப்புனாரு. ஒரு நாள் இல்லை, ஒரு மாசம் இல்லை, அநேக மாதங்கள் தொடர்ந்து நல்ல மழை வந்துச்சா. அங்க செய்தியில என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கடந்த 71 ஆண்டுகள்ல இந்த மாதிரி மழை பெஞ்சதே இல்லை, இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இந்த கதை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நேரத்துல என்ன செய்வோம், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் என்ன செய்யும், ரொம்ப வறட்சி காணப்படும். ஐயோ ஒண்ணுமே முடியலையே, இது மேல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்றோம். அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பாடம், வாயை நீங்க விரிவாய் தரங்க. எப்படி ஆண்டுடைய பாத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுடைய பாத்துல சொல்லி அழுது ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியம்னாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த விடுதியில அந்த பள்ளியில அவங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுச்சு. அவங்க பயிரிட்டதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்ல, ஒன்றும் சேதம் அடையாதபடிக்கு எல்லாமே நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்ட்டு அதை பார்த்தோம். ஏன் இது நமக்கு ஒரு பெரிய இதுவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேதாமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் மனுஷனுடைய கண்களுக்கு என்னது, இது கண்டிப்பாக பத்தாது, போதுமானதாக இருக்காது. ஆனால் ஆண்டவருக்கு அது போதும். சரிங்களா? ஆண்டோடைய பார்வைக்கு அது போதும். அவர் என்ன செய்வாராம், 5000 பேரை போஷிப்பார், மீதியும் எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன். ஏன்னு சொன்னால் அவர் வல்லவர், அவர் வல்லவர், நல்லவர், இரக்கம் உள்ளவர். அப்படிப்பட்ட இருக்கிற தேவன் என்ன செய்வார், உங்களையும் என்ன செய்வார், நிரம்பி வழியத்தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஏன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை என்ன, நமக்கு மைண்டில் எப்பவுமே வச்சிருக்க ஒரு காரியம் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால், அவர் கடல்ல என்ன செய்வார், அவர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோனா தப்பித்து போகும் பொழுது ஒரு பெரிய மீனை என்ன செய்வார், அனுப்புவார். அவர் வல்லவர். பேதுரு வரி கட்டணும், நீங்கள் கட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வரி வசூலிக்க கேட்குறப்போ பேதுட்டு சொல்லார், நீ போ, மீனை ஒரு ஃபஸ்ட்டு மீனை பிடி, அதில் காசு இருக்கும், நீ எடுத்து கட்டு அப்படிங்கிறாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. செங்கடலை 2ஆக அவரால் வளர்க்க முடியும், வெட்டாந்தரையாக மாற்றி உங்களை நடக்க வைக்க முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எப்படி அப்படின்னு சொன்னால், வறண்டு போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்வாராம், மழை அனுப்புவார்.
அவர் மழையை அனுப்புவது போது அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் வாயை விரிவாய் தரங்க. ஜெபத்தோட ஆண்டுடைய பாத்தில் கண்ணீரோட நீங்கள் தரங்க. அவர் அதை நிரப்ப வல்லவராக இருக்கு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், மன வேதனையாக இருக்கலாம், எந்த காரியங்களாக இருந்தாலும், பிள்ளையுடைய வாழ்க்கை காரியங்களாக இருக்கலாம், பிள்ளையுடைய படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், நிறைய காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய பலவீனங்களுக்காக இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாய் என்ன செய்றாரு? எப்படி அன்னைக்கு எகிப்து மக்கள்ல எகிப்துல இருந்து இஸ்ரவேலை கொண்டு வந்தாரோ அதே தேவன் உயிரோடு இருக்கிறாங்க. அதனால அவர்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்க உங்க வாயை திறந்து சொல்லுங்க, விரிவாய் தருங்க, அதை நான் நிரப்புன்ற உங்க கஷ்டத்துல அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் தீர்த்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர அவர் காத்திருக்கிறார். அந்த தேவனை நீங்க பற்றிக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். நித்தியமானவரே, உங்களுடைய சித்தத்தின்படி கேட்கிறவைகளே நீர் எங்களுக்கு தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் கேட்கிறோமோ ஆண்டவரே, அது உங்களுடைய சித்தத்துக்கு ஏற்ப எங்களுக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறது. அது வானத்தினாலும் சரி, பூமியினாலும் சரி, பூமியின் கீழுள்ள இடங்களினாலும் சரி, உடைய கரம் எங்களை நடத்தும் இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. ஒருவேளை இந்த நாளிலும் கூட மனபாரத்தோடு எங்களுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைக்கிற காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் யாராவது செய்தியை கேட்பாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு வல்லமில்ல தேவன் இருக்கிறாங்க, அவங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒப்பு கொடுக்க, அவர்கள் உண்மை பின்பற்ற நீர்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. அப்படியே மனபாரத்தெல்லாம் நீக்கி போடுங்க. அப்படியே வறட்சியான வாழ்க்கையை நீக்கி போட்டு, எப்படி மழையை கொடுத்து அந்த நாட்டில் 1996 ஆண்டிலே நீர் எல்லாவற்றையும் விளைய செய்தீரோ, அதே போல இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் வறட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில அப்படியே கிருபை மழையாய் பொழியட்டும் தகப்பனே. அவருடைய நிரப்புங்க, அப்படியே ஆசீர்வாதத்தினா அவர்கள் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த நிரப்பினதை அவர்கள் பெற்று அநேகருக்கு அதை கொடுக்கவும், அதை அநேகத்தில் ஷேர் பண்ணவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இவருடைய பாவங்கள் குற்றம் குறையெல்லாம் மன்னித்தரலுங்க. இப்படியே ராஜ்யம் வரும்போது நினைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.